மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். குருமார்களான பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் பிஎஸ்எஸ்எம் பிஎம்சி அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, தியானம் என்பது மிக முக்கியமானது. நமக்கு மட்டுமே முக்கியமானது கிடையாது. இந்த உலகில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் இந்த தியானம் என்பது மிக முக்கியமானது. நாம இந்த தியானத்துடைய நன்மைகள் பெறுவதற்கு அப்புறம் இந்த தியானத்துடைய அருமையாகட்டும், தியானத்துடைய நன்மைகளாகட்டும் எல்லாருக்குமே சொல்லணும். அதுதான் நம்முடைய கடமை. எப்படி சொல்லணும்? ஜூம்ல சொல்லலாம். நம்ம பௌத்திகமாக அவங்கள சந்திச்சு நம்முடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கினால் அது போதும். இந்த தியானத்துடைய விஷயம் எல்லாமே சொல்லலாம். பக்தி மார்க்கம் சொல்லணும் அப்படின்னா சில முறைகள் இருக்கு. அது எல்லாமே கண்ணுக்கு தெரியும், சொல்றது கண்ணுக்கு தெரியும். ஆனா தியானத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே கண்ணுக்கு தெரியாது, காமிக்க முடியாது. அதற்காகவே சிவனோட பூஜையோட படமாகட்டும், பெருமாளுடைய படமாகட்டும், இவங்களுடைய படங்கள் எல்லாமே நிறைய வந்திருக்கு பக்தி மார்க்கத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம். ஆனா தியானத்துக்கு சம்பந்தப்பட்ட படங்களாகட்டும், அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஆகட்டும் எங்குமே இல்லை. எதுக்காக அப்படின்னா, தியானம் என்பது காமிக்க முடியாது. ஏதோ ஒன்று உட்கார்ந்து கண்ண மூடி உட்காரு அப்படின்னா அது தியானம் அப்படின்னா எப்படி சொல்றது? உள்ள என்ன நடக்குது அப்படின்னா அனுபவம் வந்தாதான் தெரியும். அந்த அனுபவம் சொல்றதுக்கு வாய்ப்பு. பக்தி மார்க்கத்துல பூஜை அப்படின்னா ஒரு பெரிய விக்கிரகம் வச்சு அது முன்னாடி ஒரு பிளேட்டு, அதுல பூ இலை எல்லாமே வச்சு, குங்குமம் சந்தனம் எல்லாமே வச்சு ஏதோ பண்றாரு. அது எல்லாமே காமிக்க முடியும். ஆனா கண்ணை மூடி தியானத்துல இருக்கிறது அவ்வளவுதான். அந்த போஸ்டர் தான் தெரியப்படுத்த முடியுமே தவிர உள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி காமிக்க முடியாது. அதுக்காக நீங்க எங்க பார்த்தாலும் தியானத்திற்கு சம்பந்தப்பட்ட படங்களாகட்டும், ஆழமான விஷயங்களாகட்டும் இந்த பௌத்திகமாக நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்காக தியானம் சொல்றது எப்படி அப்படின்னா ஒரே ஒரு விதம் என்ன அப்படின்னா தியான அனுபவங்கள் பகிர்ந்துக்கிறது தான். அவ்வளவுதான். நம்ம தியான அனுபவங்கள் பகிர்ந்துக்கால் ஆட்டோமேட்டிக்கா இந்த தியானத்துல ஏதோ ஒன்று இருக்கு, இந்த தியானம் நாம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் கிரியேட் பண்ணா போதும். அவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும். மீதி எதுவுமே செய்ய முடியாது. தியானத்திற்கு பெரிய பெரிய கிளாஸு, பெரிய பெரிய சொற்பொழிவுகள் எல்லாமே கொடுத்தாலும் அது ஒரு அளவுக்கு மட்டுமே 10% தான் வேலை செய்யும். ஆனா அனுபவம் பகிர்ந்துக்கினால் ஆட்டோமேட்டிக்கா தியானத்தோட அருமை இவ்வளவு ஆழமாக இருக்கா அப்படின்ற விஷயம் நாம வெளிப்படுத்த முடியும் மாஸ்டர்ஸ். அதுக்காக தியான அனுபவங்கள் பகிர்ந்துக்கிறது அப்படின்றது அவ்வளவு முக்கியமானது. நாம் எல்லோரும் நமக்கு வந்த தியான அனுபவங்களை நம்ம எல்லாருக்குமே பகிர்ந்துக்கணும் மாஸ்டர்ஸ். அது பெரிய கூட்டத்தில் ஆகட்டும், 1-to-1 ஆகட்டும், பிசிக்கல் கிளாஸஸ் ஆகட்டும், ஜூம்ல ஆகட்டும், இல்ல நமக்கு வந்த அனுபவங்கள் எல்லாமே ஒரு புத்தகம் எழுதி அந்த புத்தகம் எல்லாருக்குமே தானம் பண்றதாகட்டும், இது எல்லாமே நாம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். அதற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த அனுபவம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா பகிர்ந்துக்கணும் எல்லாருக்குமே. ஆனா தியான பயிற்சி என்பது செய்யணும் அப்படின்னா நம்ம வீட்டில் உட்கார்ந்து செய்யலாம், இல்லை கோயிலில் போய் செய்யலாம், மசூதிக்குள்ள போய் செய்யலாம், சர்ச்சுக்குள்ள செய்யலாம், இல்லை பிரமிட் மெடிடேஷன் சென்டர், பிரமிட் தியான மையங்கள் எங்கெங்க எல்லாமே இருக்கோ அதை தேடி அங்கே போய் பிரமிட் கீழே உட்கார்ந்து செய்யலாம், பிரமிட்குள்ள உட்கார்ந்து செய்யலாம். ஆனால் முதல்ல ஆரம்ப காலத்துல தியானம் அமையணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் எல்லாருக்கும். அந்த நேரத்துல நீங்க 2 நாள் தியானம் பண்ணாலும் 2 நாள் சீனியர் மாஸ்டர் மாதிரியே இருப்பேன். 1 வருஷம் தியானம் பண்ணா 1 வருஷம் சீனியர் மாஸ்டர், 1 நாள் தியானம் பண்ணாலும் 1 நாள் சீனியர் மாஸ்டர். அந்த மாதிரி எல்லோரும் சீனியர் மாஸ்டர்ஸ் தான், இல்லை எல்லோரும் மாஸ்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் மாஸ்டர்ஸ். ஸோ ஆரம்ப காலத்துல எல்லாருக்குமே தியானம் அமையணும் அப்படின்னா, அந்த எண்ணங்களற்ற நிலை வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு செயலாக இருக்கும் எல்லாருக்குமே. அதற்காக இந்த மாதிரி ஜூம்ல எல்லாருமே கலந்து நம்முடைய அனுபவம் பகிர்ந்துக்கிட்டு சில நேரம் ப்ரெஷர்ஸ் ஆகட்டும், இன்டர்மீடியட் மெடிடேட்டர்ஸ் ஆகட்டும், சீனியர் மெடிடேட்டர்ஸ் ஆகட்டும், யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாமே உட்கார வச்சு தியானம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கூட்டு சக்தி என்பது எல்லாருக்குமே கிடைக்கும். ஜூம்ல பண்ணும்போது ஓரளவுக்கு ஒரு 50% எல்லாருக்குமே கிடைக்கும் எனர்ஜிஸ் என்பது.
ஆனால் ஃபிசிக்கல் கிளாஸஸ் என்பது இருந்தால் அங்கே இன்டென்ஸ் மெடிடேஷன் பண்ணும்போது எல்லாருக்குமே அந்த இன்டென்ஸ் எனர்ஜிஸ் என்பது கிடைக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நம்முடைய கடுமை என்ன அப்படின்னா, எங்கெங்க எல்லாமே முடியுமோ அந்த ஃபிசிக்கல் செஷன்ஸ் எல்லாமே இருக்கும்போது அங்கெங்க எல்லாமே நம்ம போய் தியானம் என்பது பண்ணணும். நமக்கும் மேல்பட்ட சீனியர் பிரமிட் மாஸ்டர்ஸின் மூலம் நமக்கு ஒரு ஆவரேஜ் மோர் தேன் ஆவரேஜ் எனர்ஜிஸ் என்பது நமக்கு கிடைக்கும். நாமே சீனியர்ஸாக இருக்கும்போது நாம தியானம் பண்ணும்போது நம்ம மூலமா எல்லாருக்குமே அபவ் ஆவரேஜ் எனர்ஜிஸ் என்பது நம்ம கொடுக்குறோம். இங்கே இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாமே நிறைய ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பத்ரிஜி அவர்கள். இப்போ அவர் இல்லை, அவரு காமிச்ச அந்த வழி மூலம் நாம் எல்லோரும் எல்லாருக்குமே தியானம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தில் எல்லா சீனியர் பிரமிட் மாஸ்டர்ஸும் அனைத்து இடங்களிலும், அது தமிழ்நாடாகட்டும், கர்நாடகா ஆகட்டும், ஆந்திரா, தெலுங்கானா ஆகட்டும், நிறைய இடத்துல எல்லாமே பிரமிடுகள் எல்லாமே கட்டி கொடுக்குறாங்களே. அப்புறம் தியான வகுப்புகள் எல்லாமே நடத்துறாரு. இந்த மாதிரி இருக்கும் ஒரு நேரத்தில் நம்ம சென்னையில் பெருங்குடி இடத்துல ஜூன் 30 ஒரு 100 பேருக்கு இடம் இருக்கு. அங்கே மெடிடேஷன் செஷன் என்பது காலையில் 9 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் இருக்கும். எங்கெங்க எல்லாமே இந்த மாதிரி ஃபிசிக்கல் கிளாஸஸ் செஷன்ஸ் இருக்குமோ அது ஒரு விழாவும் நம்மளுக்கு எல்லாருக்குமே. எதுக்காக அப்படின்னா, லைவ் மியூசிக் மெடிடேஷன் நடக்கும்போது அங்கே நிறைய மாற்றங்கள், நிறைய எனர்ஜிஸ் எல்லாமே எல்லாருக்குமே கிடைக்கும். எதுக்காக அப்படின்னா, லைவ் மியூசிக் எங்க எல்லாமே தியானத்திற்காக வாசிக்கிறாரோ அந்த இசைக்காரங்களுக்குள்ள அந்த மேல் உள்ள தியாகராஜர் ஆகட்டும், புரந்தரதாசர் ஆகட்டும், அன்னமய்யா ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய இசையுடன் இணைந்து யோகத்துவத்தில் இருக்கிறவங்க எல்லாமே நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க அந்த இசைக்காரங்களுக்குள்ள வந்து அவர் சேனலிங் பண்ணுவாங்க மியூசிக்ஸ் எல்லாமே. அவர் யோகிமார்கள் ஆல்சோ மியூசிஷியன்ஸ். அந்த மாதிரி இருக்கும்போது எந்த ராகத்துக்கு எந்த ஆற்றல் என்பது வருது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு எஸ்டிமேஷன், ஒரு சயின்டிஃபிக்காக தெரியும். எப்போ இந்த இசை என்பது லைவாக ப்ளே பண்ணுவாங்களோ அவங்களுக்குள்ள வந்து அந்த நேரத்தில் அங்கே இருக்கும் அனைத்து மாஸ்டர்ஸ்களுடைய ரிக்குவயர்மெண்ட் பார்த்து அந்த எனர்ஜிஸ் என்பது அந்த மாதிரி ராகங்கள், தாளங்கள் எல்லாமே போட்டு எல்லாருக்குமே கொடுக்கப்படும் மாஸ்டர்ஸ். நிறைய இசைக்காரங்கள் எல்லாருமே என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து ப்ளே பண்ணியிருக்கோம், ஆனா இந்த மாதிரி தியான வகுப்பில் ப்ளே பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. என்ன ப்ளே பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது எங்களுக்கே தெரியாது. எங்களுக்கு தெரியாத ராகங்கள் கூடவும் தாளங்கள் கூடவும் ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ராகாஸ் அண்ட் தாலாஸ் எல்லாமே வந்திருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் நிறைய இடங்கள்ல கணக்கு எல்லாமே மிஸ் ஆகுதோ அப்படின்ற அவேர்னஸ்ல இருந்தோம். ஆனா இங்கே அந்த ராகங்கள், தாளங்கள் கணக்கையும் மறந்துட்டு ஒரு அற்புதமான உயர்ந்த நிலையில் இருந்து நாங்கள் ப்ளே பண்ண மாதிரி எங்களுக்கு எல்லாமே ஒரு அனுபவம். இது எல்லாமே அந்த மியூசிஷியன்ஸோட அனுபவங்கள் நான் சொல்றது. எதுக்காக அப்படின்னா, அவங்களுக்கே தெரியாம ஒரு உன்னதமான சக்தி என்பது அவங்களுக்குள்ள வந்து அந்த சக்தி ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தியான வகுப்புகள் எங்கெங்க எல்லாமே நடத்துமோ அங்கங்க எல்லாமே நம்ம போய் கலந்துக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்கா ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ் எல்லாமே வருது. சென்னையில் நடக்கிற மாதிரி ஹைதராபாத்தில் நடக்காது, ஹைதராபாத்தில் நடக்கிற மாதிரி பெங்களூரில் நடக்கிற மாதிரி இன்னொரு இடத்துல நடக்காத மாஸ்டர்ஸ். ஏன்னா அந்தந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட யோகிமார்கள் எல்லாமே இருப்பாங்க. அவர் வந்து நடத்தி கொடுத்துவார். அந்தந்த இடத்துக்கு தேவையான எனர்ஜிஸ் என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி எனர்ஜிஸ் எல்லாமே சேனலிங் பண்ணுவாங்க. அந்த இடம் ஹீல் பண்ணுறதுக்காகட்டும், அங்கே இருக்கும் அனைத்து மக்களுடைய மைண்ட் அண்ட் பாடி ஹீலிங்குக்காகட்டும் எல்லாமே நடத்தி கொடுத்துவார் மாஸ்டர்ஸ். இந்த மாதிரி அங்கே வந்திருக்கும் அனைத்து ஆசான்களுக்கும், அங்கே வந்திருக்கும் அனைத்து ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ்க்கும், அந்த இடத்துக்கும் எல்லாத்துக்குமே கலந்து அந்த எனர்ஜிஸ் ஆகட்டும், ஞானமாகட்டும் எது கொடுக்குமோ அதுதான் யக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ். அட்மாஸ்பியருக்கு எனர்ஜி கொடுப்பாங்க, பூமாதேவிக்கு அந்த இடமுக்கும் எனர்ஜி கொடுப்பாங்க. அங்கே வந்திருக்கும் அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ் யாரெல்லாம் ஞானம் பண்றாங்களோ அவங்களுக்கும் எனர்ஜி கொடுப்பாங்க. ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் யாரெல்லாம் வந்து அங்கே ஹெல்ப் பண்ணுவாங்களோ அந்த ஆஸ்ட்ரல் செட்டப் எல்லாமே பண்றதுக்கு அவங்களுக்கும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரொமோஷன் என்பது கொடுப்பாங்க.
அந்த மாதிரி எங்கெங்க எல்லாமே நடக்குமோ அங்கங்க எல்லாமே உலக நன்மை என்பது நடக்கும். உலக நன்மை எப்படி நடக்கும் அப்படின்னா, இங்கே நாம தியானம் பண்ணும்போது இந்த இசையுடன் இணைந்து எல்லா ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸுடன், எல்லா பிசிக்கல் மாஸ்டர்ஸுடன், பெரிய பெரிய குருமார்கள் ஆஸ்ட்ரல் ஃபார்ம்ல வரும்போது அந்த வைப்ரேஷன்ஸ், அந்த மெடிடேஷனோட எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் இசையுடன் சேர்த்து அது ஸ்ப்ரெட் ஆகும். எல்லாமே நிறைய இடத்துல எல்லாமே போகும். எங்கே போகும் இந்த எனர்ஜிஸ் எல்லாமே அப்படின்னா, இந்த பூலகத்துல இந்த பூலகத்துடைய மாற்றங்களுக்காக யாரெல்லாம் உயர்ந்த நிலையில இருப்பார்களோ, டெசிஷன் மேக்கிங்ல இருப்பார்களோ அவங்களுக்கு போகும் மாஸ்டர்ஸ். அங்கே போகும்போது அவர் கையில தான் தானே இருக்கும். இப்போ இந்தியா ஒரு அடுத்த படிப்பு போகணும் அப்படின்னா யாரோட அப்ரூவல் வேணும்? நம்முடைய பிரைம் மினிஸ்டரோட அப்ரூவல், அதே போல் ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டரோட அப்ரூவல், அதே போல் ஒரு ஊர் நல்லா இருக்கணும் அப்படின்னா யார் முக்கியமான ஒரு கவுன்சிலர் ஆகட்டும், மேயர் ஆகட்டும், எல்லாருமே இருப்பாங்க இல்லையா? எங்கே இந்த சைவ உணர்விற்காக சேவை செய்வாங்களோ, எங்கே இந்த உலக நன்மைக்காக ஒரு மனம் வச்சு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு இருப்பார்களோ அவங்களுக்கு மூலமா இந்த எனர்ஜிஸ் எல்லாமே ஒர்க் பண்ணி உலக நன்மை அப்படின்றது செய்யக்கூடும் மாஸ்டர்ஸ். அந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி 30ஆம் தேதி ஜூன் நாம் நடத்துகிறோம். உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டின் மூலம் நாம் எல்லோரும் பண்றோம். உங்கள் எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிற மாஸ்டர்ஸ். 30ஆம் தேதி ஜூன் காலை 9 மணி முதல் 1 மணி வரை இருக்கு. ஆல்ரெடி இன்விடேஷன் எல்லாருக்குமே நான் அனுப்பிச்சிருக்கேன். யாருக்கெல்லாம் வரலையோ நம்ம குரூப்ல பாருங்க, ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் குரூப்ல இருக்கும். தேங்க்யூ மாஸ்டர்ஸ், எல்லாருக்குமே நன்றி, வணக்கம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ், எல்லாருக்குமே நன்றி.